வடமாகாண முதலமைச்சர் நிதிய நியதி சட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டது. வடமாகாண சபையின் 54வது அமர்வு இன்று கைதடியில் அமைந்துள்ள மாகாண சபை கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. வடமாகாண முதலமைச்சர் நிதிய நியதி சட்டம் முதலமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. வடமாகாணத்தின் முதலமைச்சரின் நிதியம் என அழைக்கப்பட்ட நிதியம் ஒன்றை தாவிப்பதற்காகவும் அத்துடன் அதனுடன் தொடர்பட்ட அல்லது அதன் இடைநேர் விளைவான கர்மங்களுக்காகவும் ஏற்பாடு செய்வதற்கான ஒரு நியதி சட்டத்தை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் வடமாகாண சபையினால் சட்டமாக்குவதற்காக பின்வரும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நியதி சட்ட விவாதத்தில் கலந்து கொண்ட M.K. சிவாஜிலிங்கம் கருத்து வெளியிட்டார். இதிலே பிரதான இந்த நிதியத்தினுடைய நோக்கமே இந்த போரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் எதையும் செய்யவில்லை, பேரளவிலே செய்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீர்களா இருந்தால் 3 மாகாணத்தில் வந்த பேரழிவுக்கு 15,000 கோடி ஒதுக்கியிருக்கார்கள். எங்களுக்கு இங்கு ஒதுக்கினார்கள். ஒருவருக்கு வீடு இழந்தவருக்கு மாத வாடகை 50,000 கொடுக்கிறார்கள். 25 வருஷமா இருக்கிறவருக்கு நீ 1000 ரூபாய் கொடுத்தியா? அல்லது இப்ப பிடிச்சு வச்சிருக்கிற வீடுகளுக்கு, ராணுவம் பிடிச்சு வச்சிருக்க, போலீஸ் வச்சிருக்க வீடுகளுக்கு காசு கொடுத்தியா? ஆகவே இதிலே முதலாவதாக பந்தியிலே போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதார, மருத்துவ, ஏனைய விடங்களை உள்ளடக்க தனியொரு விடயமாக இடம்பெற வேண்டும். போர்ங்கிறத ஒரு விஷயத்தை வரலாற்று ஆவணப்படுத்துறதுக்குரிய இதல்ல இந்த நீதி சட்டம். உதாரணமா ஒரு 10 வருடத்துக்குரிய நீதி சட்டமாக இருந்தால் நிச்சயமாக போரால் பாதிக்கப்பட்ட சொல்ல நாங்க சேர்க்கறதுல எந்த முரண்பாடும் கிடையாது. அடுத்த இன்னொரு கேள்வி இருக்குது, போரால பாதிக்கப்பட்டதனுடைய டெபினிஷன் என்ன? எப்போது எப்போது வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கும்? போரினால் பாதிக்கப்பட்ட என்பது தற்போது இருக்கும் ஒரு நிலை. வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு நிதியங்கள் அனுப்புவதானால் அதிகமாக அவர்கள் எங்களுக்கு கூறுவது என்னவென்றால், போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் இந்த நிதியை பாவிக்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றார்கள். இப்பொழுது கூட 20 வருடங்களுக்கு பிறகு போரினால் பாதிப்பு இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய குறிக்கோள்களை மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது இருக்கும் நிலையிலே போரினால் பாதிக்கப்பட்ட என்ற சொல்லுக்கு ஒரு மீனிங் இருக்கு, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. මහමතුමා සිංහල ජනතාවටත් දෙමළ ජනතාවටත් මුස්ලිම් ජනතාවටත් නායකයෙක්. ඉතින් අපි හැම දෙයක්ම එතුමාට තමයි කියන්න ඕන. නමුත් මෙච්චර කාලයක් නම් මහමතුමා අපිට කිසිම දෙයක් කරලා දීලා නැහැ. කී දෙනෙක්ද අපේ සිංහල බලවර්ධන යන්නේ? අඩුම තරමේ මහමතුමාගේ ලියුමක්වත් යන්නේ දෙමළෙන් මේනොට. මන්ත්‍රීතුමා දැන් එකක් දැනගන්න ඕන, මේක ඇවිලා අපි කරන්න වැරද්දක් විතරක් නෙමෙයි. අපේ ආණ්ඩුවෙන් අපට එන මේ ලියුම් ඔක්කොම සිංහලෙන් තමයි එන්නේ. ඒ වුණාට නෑ ඒ වුණාට අපේ මධ්‍යමාණ්ඩුවේ වැරද්ද කරනවා ආණ්ඩුව තමයි එහෙම කරන්නේ. අපිට ප්‍රශ්නයක් එවන්නේ ඒ නිසා ඔබතුමා කරන්නේ. ඒ වුණාට ඒකට කමක් නෑ. දැන් අපි කියන්නේ අපේ මේකේ මොන හරි ප්‍රශ්නයක් තිබුණා නැත්නම් කවුරු හරි ඒක පරිවර්තනය කරන්න මොන හරි ටිකක් ප්‍රමාද වුණා විතරයි. ඒක අපි දෙන්නේ නැහැ කියලා කවදාකවත් කියලා නෑ. ආපු හැටියම අපි ඒක පරිවර්තනය කරලා දෙනවා. දැමුත් ඒකයි අපේ മന്ത്രിතුමාලා කියන්නේ. கௌரவ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல சிங்கள மொழியிலே தான் பெரும்பாலான மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகின்றது. அதை நான் கிழிச்சு போட்டுதான் வச்சு அனுப்புறேன் திருப்பி. அதன் நிமித்தம் ஜனாதிபதி அதிஉத்தம ஜனாதிபதி வருகின்ற அழைப்பு தமிழிலே எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒவ்வொன்றுக்குமான தமிழ் மொழிபெயர்ப்பை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. காங்கேசன் துறையில் ஜனாதிபதி தங்கும் இடத்துக்கென நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடத்தை மேற்குறிப்பிட்ட தேவைகளின் பொருட்டு வடக்கு மாகாண சபை கையளிக்க வேண்டும் என அதிஉத்தம ஜனாதிபதி மற்றும் கௌரவ பிரதம மந்திரி ஆகியோர் இச்சபை கோருகின்றது. முறைப்படி கௌரவ முதலமைச்சர் தயவு செய்து முதலமைச்சர் ஒரு ஆலோசனை சொல்லி இருந்தவர், இதை நீங்கள் முறைப்படியாக எங்களுக்கு கோரிக்கை தர சொல்லி, ஆகவேதான் இந்த பிரேரணை நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன். நான் தனியாக எழுதுறது சரியில்லை, சபையினுடைய அங்கீகாரத்துக்கு கேட்கிறேன். அதை வரவேற்கின்றேன். அன்றைய தினமே, அதாவது எங்களுடைய ஜனாதிபதி அங்கு சென்று அந்த கட்டிடத்தை பார்வையிட்ட அன்றே அவரிடம் கேட்டோம், இந்த கட்டிடத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று. அவர் அந்த நேரத்தில் சொன்னார், தரலாம், அதாவது கட்டிடத்தை செய்து முடித்ததன் பிற்பாடு தருகின்றோம் என்று. ஆகவே நாங்கள் இப்பொழுது அதே நேரத்தில் அதற்கு பின்னர் யாழ் பல்கலைக்கழகமும் கேட்டிருப்பதாக அறிகின்றேன். ஆகவே நாங்கள் இந்த பிரேரணையை கொண்டு வந்து நிறைவேற்றி அவருக்கு தெரியப்படுத்துவது நல்லது என்று நம்புகின்றேன்.